ஸோ கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து ஃப்ரூட் மேக்கப் சேலஞ்ச் பண்ண போறோம். உங்க 2 பேர் எதிர்க்கும் 2 ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க மேக்கப் போடணும். இதுதான் கேமே. இதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு. நான் இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன். எதையும் ரொம்ப எடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணுங்க. அது மேக்கப் கேமா? தாரா, எனக்கும் சிட்ரிக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க விளையாட்டுருங்க. சரி வாடா சிட்ரிக், நம்ம போலாம். டேய் சுஜித், நீங்க இவ்வளவு நாள் கூப்பிட்ட எல்லா கேமுக்கும் நான் வந்திருக்கேன்லடா. இந்த ஒரு கேம் தானே கூப்பிடுறேன், ஏன் வரமாட்டேன்? இந்த மாதிரி நீ வராம இருந்தனா நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நான் கிளம்பி போறேன் பாரு எங்க பீச்சுக்கு. ஹே தாரா, டென்ஷன் ஆகாத. சரி நான் வரேன், கேமை பத்தி சொல்லு. வெரி குட் சுஜித். ஓகே, நான் இப்போ கேமை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி டீம் பிரிச்சிடலாம். பாய்ஸ் நீங்களாம் ஒரு டீம், கேர்ள்ஸ் நீங்களாம் ஒரு டீம். உங்க 2 பேர் எதிர்க்கும் ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கேன்ல, இதுலதான் நீங்க இப்போ மேக்கப் போட போறீங்க. இங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க. திரும்பி எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் போது நீட்டா இருக்கணும். ஓகே, கேம் டைமிங் வந்து 10 மினிட்ஸ் தான். உங்களுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அழகா மேக்கப் போட்டுக்கணும். யாரோட ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா அழகா இருக்கோ அவங்க தான் வந்து வினர். and the time starts now. சுஜித் அண்ணா, ஆரஞ்சு பழம் சாப்பிடதானே செய்வாங்க, அவங்க என்ன மேக்கப் போட சொல்றாங்க? அந்த பொண்ணு அப்படிதான்டா, ஏதாவது ஒண்ணு வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆமா சிட்ரிக், நீ ஏன்டா அமைதியா இருக்க? இல்லடா, பசிக்குது. அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு சாப்பிடலாமான்னு பாக்குறேன். எல்லாம் ரெடியா இருங்க, உங்க டைம் ஸ்டார்ட் ஆக போகுது. 3 2 1 here you go. hey girls, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? hey hi ma'am, welcome. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து ஆப்பிளுக்கு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த காட்டன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில டிப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா ஃபேஸ் வாஷ் மைல்டா எடுத்து ஆப்பிள்ல இந்த மாதிரி வச்சு நல்லா கிளீன் பண்ணணும். நல்லா ஃபர்ம் வர அளவுக்கு நம்ம இந்த ஆப்பிள கிளீன் பண்ணி எடுத்துடணும். அப்பதான் அதுல இருக்க டர்ட் எல்லாம் போயிட்டு நல்லா பளபளன்னு இருக்கும். இப்ப பாத்தீங்களா, நல்லா சூப்பரா இருக்கு கிளீன் ஆகி. டே சிட்ரிக், அங்க பாத்தியாடா, ஆப்பிளுக்கு மூஞ்செல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காங்க. நம்ம பாடுறா எதுவுமே பண்ணலடா, இன்னும் ஏதாவது பண்ணணும்டா. ஐடியா, பேசாம நம்ம ஏன் அந்த பழத்தை உரிச்சு ஒன்னா சாப்பிடக்கூடாது? டே கொஞ்ச நேரம் சும்மாடுறா. சரி, நான் அவங்கள பார்த்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். சரி, அடுத்தது என்ன ஸ்டெப் பண்றது? சீக்கிரம் 2 பேரும் எதனா ஐடியா கொடுங்க. அக்கா எனக்கு அந்த லிப் டிப்பை தவிர வேற எதுவுமே தெரியாதுக்கா. லக்கி, எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியும். எங்க அம்மா மேக்கப் போடும் போது நான் பாத்திருக்கேன். இப்ப டோனர் எடுத்து போடணும். எடு அந்த டோனர் பாட்டில. இதுதான் டோனரு. இதை இந்த காட்டன்ல போட்டு அப்படியே ஆப்பிள்ல ஸ்ப்ரெட் பண்ணு. இந்த இது போட்டா நல்லா வந்து ஹைட்ரேட் ஆகும்னு நினைக்கிறேன். டே டோலு, அங்க பாடுறா, அவளுங்க பஞ்சுல எதையோ முக்கறாளுங்களா. போய் அந்த பாட்டில் எடுத்துட்டு வாடா. அண்ணா இதோ இப்பயே போய் எடுத்துட்டு வரேண்ணா. டேய் டோலு, என்னடா பாட்டில் எடுத்துன்னு வராம வெறும் பஞ்சை மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? அண்ணா அந்த பாட்டில் பெருசா இருந்துச்சுன்னா எடுக்க முடியல, அதான் பஞ்சுல முக்கிய எடுத்துன்னு வந்தேன். டேய் டோலு, ஏன்டா இப்படி பண்ற? சரி, அந்த பஞ்சை கூட, அந்த பஞ்சை வச்சு ஏதாவது பண்ணுவோம். சிட்ரிக், டேய் நீ என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீ கூட சேர்ந்து தேய்டா. டோலு, இது என்னடா, இது எதுக்குடா எடுத்துட்டு வந்திருக்க? புதிதாண்ணா, தெரியலண்ணா, இதான் வெயிட் கம்மியா இருந்துச்சாதான் எடுத்துன்னு வந்தேன். என்னடா இது தண்ணி மாதிரி ஓடுது? அந்த தண்ணி சீக்கிரமா கீழே ஓடுறதுக்குள்ள போட்டு தேங்கடா. அக்கா, அடுத்தது என்ன ஸ்டெப் போடணும் தெரியுமா உங்களுக்கு? அடுத்தது ஃபவுண்டேஷன் போடணும் பூவிழி. இது போட்டாலே பாதி மேக்கப் முடிஞ்ச மாதிரிதான். நல்லா போடுறியா அஸ்வினி? இன்னும் இது நம்மளோடதா, தாராவோடது தானே? போட்டு தண்ணி இருக்க லக்கி, நிறைய போட்டா ஒரு மாதிரி ஆயிரும். இதே போதும். இது என்னதுக்கா, நல்லா உருண்டை மாதிரி இருக்கு. இதுவா? இதுதான் பிளெண்டர். இதை வச்சுதான் ஃபவுண்டேஷன்லாம் போட்டா பிளெண்ட் பண்ணோம். ஓகே, இப்ப நம்ம பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லக்கி, இது முதல்ல கரெக்டான ஷேடானே தெரியல. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு இருக்கிறத போடுவோம். வாவ் கேர்ள்ஸ், சூப்பரா பிளெண்ட் பண்ணிருக்கீங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் போட போறீங்க? அடுத்த ஸ்டெப் இப்ப பவுடர் போட போறோம். பவுடர் போட்டாதான் ஃபவுண்டேஷன் ரிமூவ் ஆகாம ஸ்டே ஆகும். வாவ் கேர்ள்ஸ், நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றீங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. தாராக்கா, நான் கூட இவங்க லிப்டிப்பை போட்டு ஏதோ முச்சிருவாங்கன்னு பார்த்தேன். ஆனா இவங்க என்னென்னவோ பண்ணிட்டு இருக்காங்கக்கா. மேக்கப்ல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு பூவிழி. அண்ணா சுஜித் அண்ணா, இங்க பாருங்க, 2 கிரீம் எடுத்துட்டு வந்திருக்கேன், இதை போடலாம். சூப்பர்ரா டோலு. டேய் சிட்ரிக், என்னடா பண்ற? ஒரே டைம்ல 2 கிரீமையும் போடுற? கலந்து அடிப்போண்டா, என்ன ஆயிட போகுது? இது என்னடா டோலு, குட்டியா? சரி, இது வேணா விடு, நம்ம இந்த பிரஷ்ஷே வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்படியே சக்க 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 சக்க. சூப்பர்ரா சுஜித்தே, வேற லெவல்ரா. ஓகே, இப்ப அடுத்தது என்ன மாதிரி ஒரு அழகான ஐப்ரோஸ் வரையலாம். லக்கி, ஐப்ரோ சூப்பரா வரைஞ்சிருக்க லக்கி, நல்லா இருக்கு. டேய் சிட்ரிக்கே, உனக்குள்ள இவ்வளவு திறமைகள் இருக்காடா? சும்மா ஓரமா நின்றுட்டு இருக்குன்னு பார்த்தா அழகா ஐப்ரோ வரைஞ்சிருக்க. செட்டுக்கண்ணா, அவங்க ஐப்ரோ விட நம்மளுக்கு தான் நல்லா இருக்கு. சரி புகழாதீங்கடா, இதுக்கே இப்படியா? இன்னும் பாரு என்னென்ன பண்ண போறேன்ட்டு. டேய் சுஜித் தோலு, கவனமா பாத்துக்கங்கடா, கண்ணு வரைய போறேன். எப்படி நம்ம வரைஞ்ச கண்ணு? அட சிட்ரிக்கே, இது கண்ணா இல்ல டீ கடை பண்ணாடா? சூப்பரா வரைஞ்சிருக்க. நம்ம தான் இன்னைக்கு வின்னு. இப்ப நம்ம ஐ ஷேடோ போட போறோம். நல்லா போட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணோம். அப்பதான் சூப்பரா வரும். எங்க அம்மா போடும் போது நான் பாத்திருக்கேன். அக்கா, லிப்ஸ்டிக் எப்பதான்க்கா போடுவீங்க? இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கீங்க என்னென்னவோ. போடலாம். நெக்ஸ்ட் அதுதான். டேய் சிட்ரிக்கே, மூக்கு வரைய சொன்னா குண்டூசிய வரைஞ்சு வச்சிருக்க. உன்னை பாராட்டினதே தப்பா போச்சுடா.
சரி விடு, மூக்கு தான் சொதப்பிட்ட. இப்பதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ரு, வாய் வரைய போறோம். அது வாய் மாதிரி வரணும்னு வேட்டிக்கடா டோலு கடவுள்கிட்ட. சிட்ரிக்கே பொறுமையா நிதானமா டைம் எடுத்து வரடா. கைஸ் டைம் முடிஞ்சிச்சு, ஸ்டெப் அவுட். வாவ் கேர்ள்ஸ், நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. உங்க டீம் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ஐஸ் மட்டும் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. மூக்கு ஓகே. ஐப்ரோஸ் லைட்டா ஹேர் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வரைஞ்சிருக்கலாம். ஓகே, நான் பாய்ஸோட டீம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நான் அனௌன்ஸ் பண்றேன் ஃபைனலா. என்ன கன்றாவிடா அது? ஏய் வந்துட்டாங்கடா. வாங்க மேடம் வாங்க. வாவ் பாய்ஸ் டீம், நீங்க இந்த அளவுக்கு போடுவீங்கன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஃபவுண்டேஷன் ஷேட் எல்லாமே சூப்பரா போச்சிருக்கீங்க கரெக்டா. ஐப்ரோஸ் எல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. உங்களோட ஃப்ரூட் பார்க்க கார்ட்டூனிக்கா இருக்கு கைஸ். எப்படி பண்ணீங்க இந்த மாதிரி? அதான் மேடம் எனக்கும் தெரியல, ஏதோ கலந்தடிச்சோம். சிட்ரிக் தான் எல்லாம் வரைஞ்சான், அவனைக்கிட்ட கேளுங்க. நான் தான் மேடம் இந்த அலங்கோலத்தை நான் தான் இதை அழகா வரைஞ்சேன். கேர்ள்ஸ் டீம் எல்லாம் பார்த்து வரையல, நானே என் கற்பனையில யோசிச்சு வரைஞ்சது. நான் தான் மேடம் எல்லா டீமும் எடுத்துன்னு வந்து கொடுத்தேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் மேக்கப் சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஓகே, கமிங் டு த பாயிண்ட். கேர்ள்ஸ் நீங்க வந்து ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டிருக்கலாம், ரொம்ப திக்கா இருக்கு. ஐஸும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். லிப்ஸ் ஓகே, நோஸும் ஓகே. ஃபவுண்டேஷன் ஷேட் மட்டும் கொஞ்சம் ராகா இருக்கு. ஓகே, ஃபைனல் ரிசல்ட் நான் அப்புறம் சொல்றேன். பாய்ஸ் வா, உங்க ஃபவுண்டேஷன் ஷேட் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தேங்க்ஸ் மேடம், நான் தான் போட்டேன். உங்க ஐஸ்லாம் பார்க்கிறதுக்கு கார்ட்டூனிக்கா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். பட் உங்களோட நோஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டா ஒரு மாதிரி இருக்கு. ஐ ஷேடோ கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே, ஓவராலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாய்ஸோட டீம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கிறதுக்கு நல்லா கார்ட்டூனிக்கா அழகா இருக்கு. So boys team, you are the winner. ஏய் ஜாலி டோலு, நம்ம தான் ஜெயிச்சிட்டோம். நினைச்சே பார்க்கல சுஜிதா நம்ம ஜெயிப்போன்ட்டு. இது எப்படி யாஷினி நடந்திருக்கும்? நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சோம், நம்ம வின் பண்ணல. ஆனா பாய்ஸ் டீம் ஒண்ணுமே தெரியாமலே வின் பண்ணிட்டாங்க. அதான் லக்கி, எனக்கும் தெரியல. சரி விடு, அடுத்த கேம்ல பாத்துப்போம். அப்பாடா, எப்படியோ வின் பண்ணிட்டோம்டா. கையில கிடைக்கிற எல்லா கிரீமையும் போட்டு கலந்தடிச்சோம். ஆனா ரிசல்ட்டை பாத்தியா? அதுக்குதான் ஒரு விஷயம் தெரியுதோ இல்லையோ, இறங்கி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும். ஆமா சிட்ரிக், என்னடா ரொம்ப நேரமா அமைதியா இருக்கு? ஏதோ சொல்ல வரேன்னு நினைக்கிறேன், சொல்றா. இல்லடா, அந்த ஆரஞ்சு பழத்தை எப்போ உரிச்சு சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடா பாவி, டேய் ஏன்டா நீ வேற. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ நல்லா ஜாலியா ஃபன்னா போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஜாலியான வீடியோ வேணுமா இல்ல த்ரில்லரான வீடியோஸ் வேணுமான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃப்ரூட் சேலஞ்ச் வீடியோல உங்களுக்கு எந்த மேக்கப் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.